ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப ரெக்கவரி மூடுக்கு வந்து கொஞ்சம் போறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் கேப் டவுன் எதிர்பார்த்த மாரியே. ஆனா, அதிலிருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயி தான் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ திரும்ப வந்து அதிலருந்து செல்லிங் ஆகல. ரெக்கவரி மோட்ல தான் இருந்தது அன்னைக்கு ஃபுல் டேவுமே. ஒரு ஹியூஜ் கேப் டவுனுக்கு அப்புறம். ஸோ இப்போதைக்கு நேத்தும், இன்னைக்கும் சரி டவ் ஜோன், நாஸ்டாக் 2மே வந்து நல்ல பாசிட்டிவ்ல நடந்துட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து பயங்கரமா இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் இண்டிகேட் மார்க்கெட்ல நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? ஓப்பனிங் வந்து பாசிட்டிவா இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்டா நாளைக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,175 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேல போக ஆரம்பிச்சுருச்சுன்னா, அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ட் நியர்பை நெறைய இருக்கு. மூவ்மெண்ட் குறையும். ஸோ இப்போ இருந்த ஜோன் எல்லாமே ஃப்ரீ ஃபால் ஜோன். ஓகேங்களா? நெறைய பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருந்தனால மூவ்மெண்ட்ஸ் நெறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேல போக கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் குறைய தான் செய்யும். ஸோ நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட்டா 24,175 அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். பட் அது எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மார்க்கெட் ஒரு நாள் லீவ் விட்டு வரனால எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ 2 ரெசிஸ்டன்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 24,175, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,358. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல். சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிறது 23,850 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டியுமே அன்றைக்கி சரியான கேப் டவுனு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி மோடில் வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இவனுக்குமே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி கூட ஓப்பன் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த 56,100 தாண்டி கூட ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 56,200 ரெசிஸ்டண்டாக சொல்லிடுறேன். 56,100 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, 56,200 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56,300 வரைக்கும் போகும். ஓகேங்களா? 56,100, 56,300 2 வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும் நாளைக்கு இன்ட்ராடேக்கு. ஓகேங்களா? ஐடி எல்லாம் நல்ல ரெக்கவரி போகிறாங்க. நீ எப்போ தான் ரெக்கவரி ஆவ? ஒரு 2 நாள் நல்ல பாசிட்டிவ் சூப்பராக போனேன். அதுக்கப்புறம் போகவே மாட்ற. ஸோ நாளைக்கு அவனுக்கு வந்து 31,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து 32,900 நோக்கி போகும். ஸோ பார்ப்போம் அதை போகிறானா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி வந்து ரெக்கவரி ஆனால் நல்லாயிருக்கும். பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறான். ஐடியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ரெக்கவரி மோடுக்கு போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெக்கவரி மோட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நிஃப்டியில். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிஸ் மெயினாக பார்க்கணும். ஸோ ரிலையன்ஸ் வந்து பெருசாக வந்து உள்ளே வரலைங்க இன்னும் ஜோனுக்குள்ளே. அந்த 1327 பிரேக் பண்ணுவான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு கீழேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். ஸோ நாளைக்கு 1327 மேலே ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவ் போச்சுன்னா ரிலையன்ஸ்க்கும் நல்லது. ரிலையன்ஸ்லேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி நல்லா இருக்குங்க. ஹெச்டிஎஃப்சி நான் ஆல்ரெடி என்னோட கிளைண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்துட்டேன். ஹெச்டிஎஃப்சியை பை பண்ண சொல்லி. ஸோ ஹெச்டிஎஃப்சி நல்லா இருக்கு. ஒருத்தர் வந்து 760 அந்த ரேஞ்சிலேயே வாங்கிட்டாங்க. ஸோ இன்னும் 2 பேர் 800 ரேஞ்சில வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ 794ல இருக்கான். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் தான். ஸோ கண்டிப்பா வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து லாங் ரன்னுக்கு சூப்பரா இருக்குங்க. நல்ல ரெக்கவரி மோட்ல இருக்கு. ரெக்கவரி ஆகும். ஓகேங்களா? ஓகே பார்ப்போம் நாளைக்கு என்னதான் பண்றாங்கன்னு. வார் நியூஸ் பெருசா இல்லங்க. அவன் மாறி அதே இதுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி இதுக்குள்ளேயே தான் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அதில் வந்து நம்ம பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லைங்க. மார்க்கெட் வந்து இப்போதைக்கு அந்த வாரெல்லாம் மதிக்கிற மாதிரி தெரில. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிப்ரவரியிலேருந்து மது ஸ்டாப்பில் நீங்கள் 2 மாசமா அதையே ஓட்டிட்டு இருக்கானுங்க. சும்மா பேச்சுவார்த்தை தான். இப்போலாம் வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் 2 பேர்ட்டையும் காசு இல்லை. ஓகேங்களா? அதனால பேச்சுவார்த்தையில் இறங்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு இப்போ ஓட்டிட்டு இருக்கானுங்க மார்க்கெட்டை. ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்றத. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.